வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிக்கன் மலாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 1 ஏலக்காய், 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் மலாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.